வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க 500 ரூபாய் எந்த நோயாக இருந்தாலும் நான் சுத்தம் பண்ணிடுறேன். அப்படி சுத்தம் பண்ண முடியலன்னா 2000 ரூபாய் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆஃபர் ஃப்ரீ. வாங்க வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க. ஏய் நான் இப்போ டாக்டர் MBA படிச்சுட்டு வந்து டாக்டர் நான். ஏய் முட்டை போண்டா மூஞ்சிய என்ன பார்த்தா புள்ள பிடிக்கிறேன்றா. இதே கட்டாப்புல இந்த ஊரையே நான் ஏமாத்துறேன்டி. பாத்தியா மாத்திரைய மாத்தி குடுத்துட்டு ஊர்ல என்ன உதாங்கின்னு வரப்பாரா. ஏய் எல்லாத்தையும் இந்த அழகேசம் பாத்துக்குவான். நீ வீட்டுக்கு போய் டிவி பாரு. பாக்குறியா? பாக்குறேன். பாக்காதே எப்படி பாறேன். எல்லாம் எனக்கு தெரியும். போய் வத்தல் மூஞ்சியா எனக்கு வந்துட்டு அறிவுரை சொல்றதுக்கு போறலாம். வாங்கப்பா வாங்க வாங்க ஐயா வாங்க. 500 ரூபாய் தான் 500 ரூபாய் தான். என்ன வியாதி இருந்தாலும் நான் தீர்த்துடுறேன். வாங்கப்பா வாங்க. பங்க கடல் இல்லை நான் சிங்கம் பெத்த புள்ள சீப்பாய் என்ன நீ சீண்டி பார்க்காத. 500 ரூபாய்க்கு எல்லா நோயும் குணமாகுதா? பரவாயில்லையே, இது நல்ல ட்ரிக்கா இருக்கு. அப்படி குணமாகலன்னா அந்த 2000 ரூபாய் நமக்கே கொடுத்துருவாரா? இன்னைக்கு நமக்கு ஒரு நோய் இருக்குன்னு சொல்லி அந்த 2000 ரூபாயை நம்ம அடிச்சிருந்தா டாக்டர் இந்த வந்துட்டேன் டிங்கிடி கிடி டிங்கிடி கிடி டிங்கிடி கிடி. எவ்வளோ வேகமாக போனா டாக்டர் நமக்கு நோய் இருக்குன்னு நம்ப மாட்டாரு. நோயாளி மாதிரியே போவோம். யாரு இந்த நெத்திலுக்கு புதுசாகிறான்? யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். வாங்க ஐயா வாங்க வாங்கப்பா வாங்க. 500 ரூபாய் தான். டாக்டர் எந்த நோயா இருந்தாலும் 500 ரூபாய் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா தம்பி. உன்னை பார்த்தா நிறைய நோய் இருக்கிற மாதிரி இருக்குது. 500 ரூபாய் குத்துடு, நான் மொத்தத்தையும் சரி பண்ணிடுறேன். அப்படி நோய் ஆறல நான் 2000 ரூபாய் உனக்கு குத்துறேன். மாட்டு டாக்டர் மாதிரி இருக்கான் இவன். எல்லா நோயும் கிளியர் பண்ணிடுவானா? நமக்கு தான் நோயே இல்லையே. உனக்கு எப்படியாவது வந்துட்டு அந்த 2000 ரூபாயை ஆட்டையை பற்ற வேண்டியதான். தம்பி உனக்கு என்ன நோய் இருக்குது? பெரிய நோயா இருக்குன்னு சொல்லிட வேண்டியதான். டாக்டர் எனக்கு ஒரு பெரிய நோய் இருக்குது. நானும் ஒரு உலகத்துல எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டேன். ஒரு டாக்டராலையும் சரி பண்ண முடியல. நீங்க தான் டாக்டர் என் நோயை குணப்படுத்தணும். இது போதும் அவதார குட்டியா. 500 ரூபாய் வை, நான் உனக்கு மாத்திரை வந்து கொடுக்குறேன். அது சரியா ஆவலன்னா நான் திருப்பி 2000 ரூபாய் உனக்கு குத்துறேன். நீ கரையாம்பத்துவாயா? அந்த 2000 ரூபாய்க்கு தானே நான் வந்திருக்கேன். நெத்திலே முதல்ல 500 ரூபாய் எடுத்து வை. இருங்க டாக்டர் பறக்காதீங்க, தரேன். ஒரே ஒரு 500 ரூபா பரவாயில்ல, நமக்கு தான் 2000 ரூபா வரப்போது இல்லை. இந்தாங்க டாக்டர் 500 ரூபா. பா 500 ரூபாய் வந்துச்சு. இப்போ சொல்லு உன்னுடைய வியாதிய. இந்த மோடு முட்டிக்கிட்டே இன்னைக்கு ஏதாவது ஒரு புது வியாதியா சொல்லி குழப்ப விட்டுற வேண்டியதான். டாக்டர் என்னடா நல்ல பாம்பு நாக்கு நீட்டு மாதிரி நீட்டிக்கிறா? டாக்டர் என்ன வியாதினே தெரியல. என்ன சாப்பிட்டாலும் இந்த நாக்குக்கு ருசியே தெரிய மாட்டேங்குது. டேஸ்டே இல்லை. நானும் எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் தான் டாக்டர் என் வியாதியை குணப்படுத்தணும். எதையாவது ஒரு மாத்திரையை கொடுத்து நீங்கள் தான் டாக்டர் இந்த நாக்கில் எப்படியாவது ருசியை கொண்டு வரணும். என்னடா அது புது வியாதி ஆகுது? நாக்கில் ருசி இல்லையா? அழகேசா எப்படியாவது சமாளிடா. தம்பி அதெல்லாம் ஈஸியாக சரி பண்ணிடலாம். கொஞ்சம் நாக்கை காட்டு. யோ என்னையா சாணம் பிடிக்க போறியா? கத்தியை திட்டின்னுக்கிற. சாணம் முடிக்கலடா, ஆனால் நாக்கை கலக்கலன்னு அத்துட்டா ருசி வந்துடும். நாக்கு நீட்டா. யோ என்னையா இந்த கத்தியை எடுத்துன்னு வர? நீ என்ன டாக்டர் இல்லை கட்டிங் மாஸ்டரா? டேய் செம்பிளியாடே, உன் நாக்கை கொஞ்சம் காட்டு. அதை அறுத்து டெஸ்ட் பண்ணோம். யோ ஊடியா, இந்த அர்த்தம் சரி பண்ணுறவாலாம் எனக்கு வேணாம். எதனா மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ணா சரி பண்ண, இல்லைன்னா 500 ரூபா கொடு. நான் கிளம்புறேன். ஆனவன 500 ரூபாய் தூக்குறேன். உனக்கு என்ன மாத்திரை மருந்து கொடுத்து நான் கிளீன் பண்றேன். கிளீன் பண்ணா நான் 2000 ரூபாய் உனக்கு தரேன். ஆனவன துட்டு மேல கை வைக்கிறது ஏதா கையா? எப்போ 2000 ரூபாய் காசை கொடுத்து நான் கிளம்புற பண்ணா சாமி. யோ எதுனா மாத்திரை மருந்து கூடியா சரியாதான்னு பார்ப்போம். தம்பி அதுக்கெல்லாம் மருந்து இருக்குது, அதெல்லாம் கொடுத்து சரி பண்ணிடலாம். இது மருந்து இருக்குங்கிற 5 பைசா முடிஞ்சேன். என்னத்தை கொடுத்து சரி பண்ணான்னு தெரியலையே. தம்பி இப்ப எடுக்கிறோம் பாரு, இதுதான் அந்த மருந்து. இது என்ன ஒரு கலரா இருக்குது? தம்பி இதுதான் சுறு சூரணம். இதுல ரவுண்டு நாக்கில் வச்சுன்னு வச்சுக்கா சொர்ண சர்றன்னு ஏறிடும். என்னத்தை எடுத்து நாக்கில் வைக்க போறான்னு தெரியல. எந்த டபராவையன் இப்ப வரும் பாரு சொன்ன நாக்க நீட்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஐயோ எரியுதே எரியுதே, என்னத்தை போட்டா தெரியலையே. ஐயோ எரியுதே எரியுதே, என்னது ஏன் நாக்கில் போட்ட? ஐயோ தண்ணி தண்ணி தண்ணி. 500 ரூபாய் கூடியா, நான் கிளம்புறேன். 500 ரூபாவா? ஏய்
சொர்ணம் இல்லைன்னு தானே சொன்னேன். நான் மிளகாத்தூள் போட்டேன் இல்ல, சொர்ணம் வந்துச்சு இல்ல, தண்ணி ஏகணும் இல்ல. இனிமேல் எப்படி 500 ரூபாய் கொடுப்பாங்க? ஐயோ எரியுதே, நாக்கெல்லாம் எரியுதே. யோ தண்ணி தண்ணி. அதுக்கு பாரு காவா கூட்டா போய். ஐயோ போயா, நீ வேணா 500 ரூபாய் வேணா, ஆள முடியா சாமி. என்னது எந்த நோயை குணப்படுத்தினாலும் 500 ரூபாயா? அப்படி குணமாகலனாக்கா 2000 ரூபாய் திருப்பி தராங்களா? இது நல்லா இருக்குதே. எதனா ஒரு நோய் சொல்லி 2000 ரூபாய அபியூஸ் பண்ணுற வேண்டியது தான். வாங்க ஐயா வாங்க, வாங்க ஐயா வாங்க. 500 ரூபாய் தான், 500 ரூபாய் தான். மருந்து கொடுத்து சரி அவ்வளோனா 2000 ரூபாய் கொடுப்பேன். வாங்க ஐயா வாங்க, வாங்க ஐயா வாங்க. என்னப்பா எந்த நோயை குணப்படுத்தினாலும் 500 ரூபாயா? ஆமாம். அப்படி குணப்படுத்தலைனாக்கா 2000 ரூபாய் திருப்பி கொடுத்துருவியா? கண்டிப்பா. நீ இந்த நோயை குணப்படுத்தவே முடியாது. இப்பயே 2000 ரூபாய் கொடுத்துரு, நான் கிளம்பிடுறேன். கரெக்டு மூஞ்சியா, முதல்ல உன் நோயை சொல்லு, நான் குணப்படுத்துறனா இல்லையான்னு பாரு. அது மேல்பட்டு நீ 2000 ரூபாய் கேளு. சொல்லு உனக்கு என்ன வியாதிக்குதுன்னு சொல்லு. 2000 ரூபாய் நீட்டின்னு வந்துட்டு கொடுக்குறேனே. எனக்கு ஒரு பயங்கரமான வியாதிக்குது, அதை உன்னால குணப்படுத்தவே முடியாது. உன்னை பார்த்தாலுமே தெரியுது உன்னோட நோய் என்ன நோயின்னு சொல்ற. ஊதுவத்தி விசித்திரமான நோயை ஒன்று சொல்லி உங்கள்கிட்ட 2000 ரூபாய் பிடிங்கிட்டு ஒன்றும் இல்லைப்பா. சின்ன வயசுல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன பிறகு எல்லாமே மறந்து போகுது. அந்த மருதிக்கு ஒரு மருந்து கொடுப்பா. அப்படி கொடுக்க முடியலனா இப்போ 2000 ரூபாய் கொடுப்பா. நீ 500 ரூபாய் கொடு முதல்ல. எப்படியும் நீ குணப்படுத்த மாட்ட. இந்த அப்படி 500 ரூபாய். ஓஹோ அழகேசா, அப்போ ஒரு 500 இப்போ ஒரு 500. இது போதும். என்ன சொன்ன என்ன வியாதின்னு சொன்ன? அடிக்கடி மறந்து போகுது. அது போதுமா எனக்கு? அத பார், இதுக்கு தான் இது இமயமலை தீர்த்தம். இதுல ஒரு மீன் குச்சுன்னா மறக்குது பாரு. அதெல்லாம் இனிமேல் மறக்காது. கிளீனா நல்லாயிடும். இந்த தண்ணியை குடிச்சா எனக்கு எப்படிப்பா ஞாபகம் சக்தி வரும்? ஏய் குட்ரா கைட்டு பையா. குஷ்டியா இப்ப ஞாபக சக்தி வந்திருக்குமே. ஞாபக சக்தியா? அப்படிலாம் எதுவும் வரலையா? அப்படியே தான் பண்ணுங்க. ஞாபக சக்தி வரலையா? சரி இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 500 ரூபாய் கொடு. அதான் ஏற்கனவே 500 ரூபாய் கொடுத்துட்டாப்பா. இப்ப எப்படி வந்து மண்புழு மாண்டியா ஞாபகம்? டேய் எல்லாத்துக்கும் இந்த தீர்த்தம் தான். இது குச்சி பிறகு குணமாயி போச்சு தெரியுமா? போட. அப்ப என் 500 போடா. திருப்பி 500 குணமாயி போச்சு போடான்ற. சும்மா குச்சி பிடிக்கலண்ணா. ஐயோ 2000 ரூபாய் ஆசைப்பட்டு 500 ரூபாய் போச்சு. போடான்ற. 2000 ரூபாய் ஆசைப்பட்டு 500 ரூபாய் போச்சு. எல்லாருக்கும் வணக்கம். எங்க பண்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டன் ஆயிடுச்சுங்க. இது உங்க பண்டம் சேனல்.